Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அரிசியை வச்சு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா ரொம்ப டேஸ்டியா செய்ய போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல அரிசி பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம். 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி, சர்க்கரை தேவையான அளவு, தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, சாரா பருப்பு, வெள்ளரி விதை, 1/2 லிட்டர் பால் நான் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு. நான் அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ட்ரை பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குருணை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குருணை அரைச்சாச்சு. இப்போ இதை குக்கரில் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாலில் பாதி பால் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி விட்டுட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரைஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட மீதி இருக்க பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட பாயாசத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வெள்ளரி விதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப ருசியாக அரிசி பால் பாயாசம் ரெடி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.